Taste the Daily. மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 91,45,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். சமயபுரம் மாரியம்மன் கோவில் உட்பட 4 கோவில்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல்கள் காணிக்கை என்னும் பணி கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் 91,45,000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ 942 கிராம் தங்கம், 3 கிலோ 280 கிராம் வெள்ளி ஆகியன காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே போலி சித்த மருத்துவ கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. காந்தல் பகுதியில் சித்த மருத்துவ கிளினிக் நடத்தி வந்த பார்த்திபன் என்பவர் தமிழ்நாடு அரசின் சித்தா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யாமல் போலி சான்றிதழ் வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவரது போலி கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டு பார்த்திபனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் போலி மருத்துவர்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி காலனியைச் சேர்ந்த 25 வயது பெண் பொய்யான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு பதிவால் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பானது. 25 வயது பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதில் ஒருவர் பிடிபட்டு பின் ஜாமீனில் வெளிவந்தார். இதையடுத்து ஜாமீனில் வெளிவந்தவர் அளித்த புகாரில் 25 வயது பெண் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தன் மீதான பொய்யான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு பதிவால் தற்கொலைக்கு முயல்வதாக எழுதி வைத்துவிட்டு அதிகமான மாத்திரைகளை சாப்பிட்ட 25 வயது பெண் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பட்டணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு பகுதியில் கடந்த 2 மாதமாக குடிநீர் வழங்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து பல முறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாத நிலையும் உள்ளது. இதனால் ராசிபுரம் புதுப்பட்டி சாலையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் உள்ள முல்லை பெரியாற்றில் 2 கரைகளையும் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடி வருவதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக முல்லை பெரியாற்றிலிருந்து 2000 கன அடிக்கும் மேல் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக முல்லை பெரியாற்றில் 2 கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காட்டுநாயக்கன் மற்றும் இருளர் பழங்குடியின மக்கள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வசித்து வரும் காட்டுநாயக்கன் மற்றும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை தொகுப்பு வீடுகள் கேட்டு பலமுறை விடியா ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து ஊர்வலமாக சென்ற மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்.